ரேணு ரேனா ரேனா ரேணு ரேணு தீம் தூம் தன தீம் தன தீம் தூம் தன தீம் தன தீம் தூம் தன தீம் தூம் தன தீம் தன உதனி தனி தன தன உதனி தனி தன தன தனதியன தீம் தூம் தன தீம் தன தீம் தூம் தன தீம் தன தீம் தூம் தன தனதீம் தன தனதீம் தன தனதீம் தன தனதீம் தன தனதீயன தியன தன தனதீம் தன தனதீம் தன தனதீயன தியன தன தனதீம் தன தனதீயன தான தான தனதீம் தூம் தன தனதீம் தனதீம் தூம் தன தீம் தூம் தன தனதீம் தனதீம் சரி கம மகரி கம பதனி சரி தனி தனி சரி தனி சரி கரி சனி சனி தனி சரி கம மகரி சனி சரீம் தூம் தன தீம் தூம் தன தீம் தூம் தன தீம் தூம் த நா வெள்ளூர்ல இந்த மாதிரி இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். இங்க கூழ் ஊத்துறதுக்கு வந்த போது இங்க வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து வெள்ளூர்ல ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி கிருஷ்ணர் விநாயகர் அவங்களாம் பிபி ஊதுற மாதிரி மூலம் அடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க வந்து எல்லாமே உண்மையா தத்துரூபமா இருக்க மாதிரி இருக்கு. இது பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாரும் உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து வேலூர்ல இருக்க கூழ் ஊத்துற திருவிழாக்கு வந்திருக்கோம். இந்த திருவிழால வந்து ஒரு பிரம்மாண்டமான செட்டப் நடக்குது. அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க சிலைங்க இருக்கு, எல்லா விநாயகர் சிலை, அதெல்லாம் தத்ரூபமா இருக்கு. அது எல்லாமே அசையுது, தலை பிபி ஊதுற மாதிரி எல்லாம் பிரம்மாண்டமா இருக்குது. வணக்கம். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ். நான் சத்துவாச்சாரிலிருந்து வரேன். அதாவது பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த காந்தி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒன்று நடக்கும். ஐயான்னு பார்த்தீங்கன்னா ஆடிவள்ளி 4ஆம் தேதி தான். அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிக மிக பிரம்மாண்டம். இது உள்ள வந்து வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு என்னன்னா ஒரு ரொம்ப ரொம்ப தத்ரூபமா ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு நம்ம எங்கே போயிருப்போம் நம்ம 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 தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கே உள்ளே வந்து போனால் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். அதாச்சும் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நடக்கும் இந்த ப்ரோக்ராமு. இன்னைக்கு 2வது நாள், நாளைக்கு ஒரு நாள் நடக்கும். கண்டிப்பா மக்கள் அனைவரும் வந்து பாருங்க. இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வேலூர் மாவட்டத்திலிருந்து சத்துவாச்சாரி காந்தி நகர் மகாமாரியம்மன் திருவிழா சார்பாக காந்தி நகரிலிருந்து நிர்வாகிகள், ஊர் நாட்டமைதாரர்கள் ஆகிய நாங்கள் இந்த அமைப்பு கோபுர அமைப்பை நடத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மகாமாரியம்மன் பல ஆண்டு காலமாக வெகு சிறப்பாக இந்த கூழ்வார்த்தல் திருவிழா பொதுமக்கள் கண்டுகளிக்குமாறு பல வருடங்களாக நாங்கள் இதை செய்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த செயல் உருவாக்கம், கோபுர அமைப்பு, அம்மனுடைய அலங்காரம் பொதுமக்கள் பார்வைக்காக தேசிய நெடுஞ்சாலை அருகே வைக்கப்பட்டுள்ளோம். மற்றும் வெள்ளிக்கிழமை கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. அன்று மலையடி வாரம் சிவரத்தம்மனுக்கு பொங்கலிட்டு ஆடியோ விண்ணை தொடும் மின்விளக்குகள் மக்களை கவரும் நிலையில் நாங்கள் வெகு விமர்சையாக நடத்தி வந்தோம். இங்கே நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட கோபுரம் வெள்ளிக்கிழமை அன்றும் சனிக்கிழமை அன்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் பொதுமக்களுக்காக பார்வைக்காக இதை நாங்கள் காலத்தை
3 நாட்களாக நடைமுறைப்படுத்தி உள்ளோம். இதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்து இதை அம்மன் அருளை பெற்று மற்றும் இதற்கு இந்த கோபுரத்தின் முன்னால் யானை செயல் உருவாக்கப்பட்ட யானை, அதையும் நாங்கள் அதை மக்கள் கவரும் வகையில் வைக்கப்பட்டுள்ளோம். மகாமாரி அம்மன் காந்தி நகர் பகுதியில் வீதி உலா வருவதால் பலாயிரம் மக்கள் அதை கண்டுகளிக்கும்படியும் மற்றும் வானவேடிக்கையுடன் இன்று அம்மன் வீதி உலா வருகிறது. நாளை மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி மகாமாரி அம்மனுக்கு நடைபெறுகிறது. அதில் அன்று மாலை இந்திசை நிகழ்ச்சியும் பொதுமக்கள் பார்வைக்கு பொதுமக்கள் கண்டுகளிக்கும்படி நாங்கள் நிர்வாகி சார்பாக ஊர் சார்பாக நாங்கள் முன்னின்று பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அனைவரும் இந்த விழாவை கண்டுகளிக்கும்படியும் மற்றும் இந்த கோபுர அமைப்பை பார்க்கும்படியும் காந்தி நகர் சத்வாச்சாரி காந்தி நகர் நிர்வாகிகள் சார்பாக ஊர் நாட்டாமையர் சார்பாக அனைவரையும் வருக என நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நன்றி. ரீகன் சத்வாச்சாரி விடுதலை சிறுத்தை கட்சி காந்தி நகர். நாங்கள் வருஷம் ஆடி மாதம் கூழ்வாக்கம் திருவிழா நடக்கும். இந்த வருஷம் இந்த கோபுர அமைப்பு ரெடி பண்ணியிருக்கோம். இது தொடர்ந்து 3 நாளாக இந்த நிகழ்ச்சி நடந்துன்னு இருக்கு. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளாக நடக்குது. நேற்று கூழ் ஊத்துற திருவிழா வெள்ளிக்கிழமை, அதுவும் சாமி ஊர்வலம், இன்னைக்கும் ஊர்வலம் இருக்குது. நாளைக்கு இனிசை நிகழ்ச்சி இருக்குது. தொடர்ந்து இது 3 நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது. இது வெளியிலேருந்து பார்க்க வர ஜனங்க பார்த்துட்டு போகலாம். 3 நாளைக்கு இருக்கு. நன்றி.